ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். ஒருமுறை இயேசு கிறிஸ்து தம்முடைய போதனையில் வேத வசனங்களை கேட்டு அதனால் பலன் அடைகிறவர்களையும் பலன் அடையாதவர்களையும் குறித்து ஒரு உவமையை சொன்னார். அதை விதைக்கிறவனுடைய உவமை என்று நாம் அழைக்கின்றோம். ஒருவன் விதைகளை நிலத்தில் விதைக்கின்ற போது சில விதைகள் வழியோரத்திலும், சிலவை கற்பாறை நிலத்திலும், சிலவை முள்ளுள்ள நிலத்திலும், சில நல்ல நிலத்திலும் விழுந்தது. இதிலே முள்ளுள்ள நிலத்தில் விழுந்ததான விதை முளைத்து நன்றாக வளர்ந்து வந்தது. ஆனால் அந்த நிலத்திற்கே சொந்தமான முட்களும் இதோடு சேர்ந்து வளர்ந்து வந்தது. வேதவசனம் சொல்லுகின்றது, அந்த பயிரானது பலன் கொடாதபடிக்கு முட்கள் அதை நெருக்கி போட்டது என்று. இந்த நிலம் என்கிறது நம்முடைய இருதயத்திற்கும், விதை என்கிறது வேத வசனத்திற்கும் அடையாளமாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வேத வசனங்களை கேட்கின்ற போது இவைகளின்படி நாம் செய்ய வேண்டும், இப்படியே வாழ வேண்டும், இப்படித்தான் நாம் செயல்பட வேண்டும் என்று விரும்புகின்றோம். தீர்மானங்களை கூட பண்ணிவிடுகின்றோம். ஆனால் அநேகரால் அதன்படி வாழுகிறதற்கு இயலாமல் போகின்றது. இப்படி நாம் வெற்றி பெற முடியாததற்கு 3 காரணங்களை நாம் வாசிக்க கேட்ட வசனம் நமக்கு சொல்லுகின்றது. 1, உலக கவலைகள். 2வதாக ஐஸ்வர்யத்தின் மயக்கம். 3வது வேறு காரியங்களை குறித்த இச்சைகள். இந்த உலக வாழ்க்கைக்கு அடுத்த எந்த காரியங்களையும் தேவனுடைய வார்த்தையில் நாம் வைத்திருக்கின்ற விசுவாசத்தினால் வெற்றி பெறுகிறதற்கு முடியும். ஆனால் அந்த வெற்றியை நாம் அடைய முடியாதபடி கவலைகள் நம்முடைய உள்ளத்தை நிரப்பி விடுகின்றது. 2வதாக ஐஸ்வர்யத்தின் மயக்கம். கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் நாம் ஒவ்வொரு காரியங்களையும் செய்து முன்னேறி செல்லுகிறதற்கு பதிலாக நம்மால் எதெல்லாம் சாத்தியப்படுமோ அந்த வழிகளையெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்த்து சுயமாக அந்த வழிகளில் செல்லுகின்றபடினால் வேத வசனம் நம்மில் பலன் கொடுக்க முடியாமல் போய்விடுகின்றது. அத்தோடு தேவனுடைய வார்த்தைகளின்படி செயல்படக்கூடிய சிந்தையும் நம்மிலிருந்து விலகி சென்று விடுகின்றது. 3வதாக அநேக காரியங்களை குறித்த இச்சைகள், அதாவது ஆசைகள், விருப்பங்கள் நம்முடைய உள்ளத்தில் மேலிடுகின்றபடினால் வேத வசனத்தை கண்டுகொள்ள முடியாமல் போய்விடுகின்றது. ஆகவே வேத வசனத்தை கேட்டு அதன்படி நாம் வாழ வேண்டுமானால் இந்த 3 காரியங்களுக்கும் நம்முடைய இருதயத்தில் இடம் கொடாமல் இருப்போம். கர்த்தர் சந்தோஷப்படுவார். நம்முடைய வாழ்க்கை தெய்வீக வாழ்க்கையாய் இருக்கும். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற நல்ல ஆலோசனைகளாகிய உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய உள்ளத்தில் நிறைவான பலனை கொடுக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் நீக்கி நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள எங்களை வழிநடத்த ஒப்பு கொடுக்கின்றோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.